மேசராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிப்படி, அதாவது மேச ராசிக்கு 10க்கும் 11க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் 12ஆம் இடம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. அது மேசராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு விரய சனியில் இருக்கிறது. சரி, அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் யார் அப்படின்னா குரு பகவான். அவர் இப்போ முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அது இந்த வருடம், அதாவது சரியாக சொல்ல போனால் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்று குரு பகவான் கடகத்தில் உச்ச பலம் அடைய போகிறார். அப்போ உச்ச பலம் அடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் நேர அங்கே 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான சனி பகவானை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த வருடத்தினுடைய இறுதியில், அதாவது இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலில் திட்டங்கள் தீட்டுவதில் சூப்பராக இருக்கும். அதாவது கடந்த வருடங்கள் சில குழப்பங்களோடு இருந்தவர்கள், ஒரு விரயத்தன்மையில் இருந்தவர்கள், ஒரு குழப்பம் மன கசப்போடு இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இப்போ தெளிவு கிடைக்கும் இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தன்னம்பிக்கை என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பொருளாதார வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனகாரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உச்சபலம் அடையுது. இந்த வருடம் உச்சபலம் அடைந்து கொண்டு நேர சனி பகவானை பார்க்குது. இந்த சனி குரு இந்த இரண்டுனுடைய தொடர்பு ஏற்படுத்தி விட்டாலே நிச்சயமாக பொருளாதாரத்தில் எந்த குறையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. சார், எப்படி சார் சொல்கிறீங்க? சனி பகவான் உங்களுக்கு தொழில் காரக கிரகம், லாப கிரகம். குருங்கிறது பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போ 9, 10ஆம் அதிபதியின் தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு சேர்த்து ஒரு தொழிலில் மேன்மையை தரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த மேசத்துக்கு தொழில் ரீதியில் நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும். அந்த ஒரு 2 மாதம் மட்டும் ஒரு வகையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள், தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அருமையாக இருக்க போது வேலையில், தொழிலில் இருந்து வந்த கசப்புணர்வுகள், அழுத்தங்கள், ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போ பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு, கல்வி சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு, உங்கள் முயற்சிகள் அத்தனையும், அதாவது தடைகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அந்த தடைகளை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருடமானது இந்த மேசத்துக்கு அமைகிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அடுத்ததாக 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. ஏன்னா குரு பாக்யாதிபதி போய் 4ஆம் இடத்தில் உட்கார்றார் இந்த ஜூன் மாதத்திலிருந்து. அப்போது உங்களுடைய சுகஸ்தானம் மேலோங்க போகிறது அப்படின்னு அர்த்தம். தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களைய போகுது. தாய்க்கு இருந்து வந்த ஹெல்த் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, அல்லது தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த சில சங்கடங்கள் இதெல்லாமே விலகப் போகிறது. ஒரு நல்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது மேசத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது சுப விரயங்களாக மாற்றக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திவிடும். பணமும் வரும். அந்த பணத்தை நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே சிறப்பு பெறும். கடந்த ஒரு வருடமாக ஒரு வீடு வாங்க முடியல என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போ வீடு சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயம், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பு.
ஏற்கனவே வாகனத்தில் சில குளறுபடிகள் இருக்குது, பழைய வாகனமாக இருக்குது, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அல்லது புதிய வாகனத்தை வாங்கணும் என்கின்ற எண்ண உணர்வில் இருக்கக்கூடிய அத்தனை மேசத்துக்கும் ஒரு அருமையான, உங்களுக்கு ஆசைப்பட்ட, ரொம்ப நாளாக உங்கள் மனசில் நினைத்திருந்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் வீடு வாங்கி விற்பனை செய்வது அல்லது வீட்டின் மூலமாக அனுகூலங்கள் பெறுவது, ரியல் எஸ்டேட் வீடு வாங்கி விற்பனை, ரியல் எஸ்டேட் கட்டிடம் கட்டி விற்பனை, அல்லது வீடு கட்டி வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல வருடமாக இந்த மேசத்துக்கு அமையப் போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது என குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறது. அப்போ குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய மேம்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தையை பற்றிய கவலையோடு இருக்கக்கூடிய மேசத்துக்கெல்லாம் அந்த கவலைகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். பூர்வ புண்ணியங்கள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகத்தில் இருந்து வந்த சில தொந்தரவுகள் அல்லது உங்களுடைய சகோதர உறவுகள் இருந்த விரிசல்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு வருடமாக அமையப்பெறுகிறது. கடன், கண்டிப்பாக கடன் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த கடன் கொடுக்கும், அந்த கடன் சுப கடன்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது ஹெல்த் சார்ந்த ரீதியில் இருந்து வந்த இது, ஹெல்த்துக்கு கொஞ்சம் அக்கறை எடுப்பது, இதெல்லாமே இந்த வருடம் நல்லபடியாக இருக்க போகிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நல்லபடியாக உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய தன்மை, கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், கூட்டாளிகளுடன் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. நிறைய பேர் கூட்டு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை ஒரு சிலர் கொடுக்கும், அல்லது ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்தவர்களுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகப் போகிறது. இந்த தொழிலில், அதாவது ஒரு கூட்டு தொழில் செய்கிறது அல்லது சொந்தமாக ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சில சங்கடங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். இப்போ அந்த குருவின் பார்வையால் நிவர்த்தியாகி இருக்கிறது. என அந்த குரு நேர பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார். நிச்சயமாக குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற அமைப்பில் அந்த சனி பகவான் கொடுத்து வந்த சில கஷ்டங்கள், சில, அதாவது உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவே நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அல்லது மேச லக்ன அன்பர்களுக்கு அமையும். வெளிநாட்டு யோகம், ஏன் வெளிநாட்டு யோகம் அப்படின்னு சொல்கிறேன்னா, குரு பகவான் நேராக 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 8ஆம் இடம் என்பது அப்படியே மறைந்திருப்பது. அப்போது உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருப்பது, குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய, அதாவது கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, நிறைய கஷ்டங்கள், நிறைய அழுத்தங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள பிரச்சனை, இதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 8ங்கிறது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து வெளிவரப் போகிறீர்கள். ஒரு கோர்ட் கேஸ் உங்கள் மேலே இருக்குது, செய்யாத குற்றத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது, அல்லது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இழுத்தடித்து கொண்டு இருக்கிறதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மேசத்துக்கு அமையிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். தொழில் கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும். எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கிறது இந்த மேசத்துக்கு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது தொழிலில் மேன்மை தரக்கூடிய ஒரு வருடம். அதாவது கடந்த வருடத்தில் 7.5 சனியில் விரய சனி தான், நிறைய விரயமாகி கொண்டிருந்தது. காசு வந்தது, செலவாச்சு, எதுவுமே நிற்கல, மன கஷ்டங்கள், விரயம், ஒரு தூக்கம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு தூக்கம் சரியாக இல்லை என்று இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தூக்கம் வரும். ஒரு நல்ல தூக்கம் அனுபவிக்கக்கூடிய தன்மை. அப்போ ஒரு நல்ல தூக்கம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பொருளாதார மேன்மை தரப்போகிறது, கஷ்டங்கள் விலகப் போகிறது. அப்போ குழந்தைகளுக்கு அப்போது என்னன்னா,
அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு கடினமான உழைப்பாக இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. திட்டங்கள் தீட்டுவதில் சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பதில் நல்லா இருக்கும். பெரியவர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு தமிழ் வருடமாக அமைய இருக்கிறது. அப்போ மேசத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதாவது குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு வகையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவு, நிச்சயமாக அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக, தமிழ் வருடமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? எப்போ திருமணம் நமக்கு நடக்கும்? என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம்? ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.